ஏர்லி மார்னிங் ஒரு 2 o'clock அந்த மாதிரி பையனை எழுப்புறேன், அவன் தூக்க கலக்கம். இல்லம்மா ஒண்ணு இல்ல இது வச்சு பாக்குற அப்படி 92, 93 அதுலயே வந்துட்டு இருக்கு. நான் கேப் புக் பண்ணிட்டோம். அதாவது இந்த மாதிரி நான் சொல்றேன், கோவிட் எங்களுக்கு, அதனால பேஷண்ட் யாருமே வரல. ஒருத்தர் மட்டும் வரமா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா போனேன். அப்படி போயிட்டு வேணா எங்கேயுமே இடம் கிடைக்கல. அவரே பாவம் இறங்கி போய் உள்ள போய் கேட்டு வர்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கு, ஆக்சிஜன் லெவல் கம்மி ஆயிடுச்சு, பெட் இருக்கானு. இல்ல நீங்க இமீடியட்டா வேற எங்க வைப்பாங்க, வேற எங்கயா ட்ரை பண்ணுங்க அப்படிதான் சொல்றாரு. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இருந்து கிடைச்சதுன்னு இமீடியட்டா என்ன கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டு நான் பிறகு தான் அவர் போனாரு. 1/2 hourல பக்கத்துல ஒரு பெட் இருந்தாங்க, அவங்க டெத் கண்ணு முன்னாடி ஒரு டெத்தை நான் பார்த்தது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த டைமுக்கு நான் வரலைன்னா நான் போயிருந்திருப்பேன்ல. ஆக்சுவலா அப்ப வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் தான், நிஜமா சொல்ல கடவுள் தான், வேற யாரும் கிடையாது. ஆபுக்கு என்ன உண்டோ அந்த டபுள் சார்ஜ் கூட வாங்கல. பட் வந்து அதுல காமிச்சது வந்து 350, 375 காமிச்சது. பட் எங்க கிட்ட முதல்ல உங்களுக்கு என்னமா காமிச்சது அப்படிங்கிற 150, அதை மட்டும் குடுமா போதும், நீ நல்லாயிட்டு வந்தா போதும், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படி. பட் அவர் ஒரு முஸ்லீம், அது நல்லா எனக்கு தெரியும். எப்படி அவர் முஸ்லீம்னு சொல்றீங்க? அந்த பேர் வரும் இல்லையா, அந்த புக் பண்ணும்போது அவருடைய பேரும் வரும் இல்லையா.